இப்ப இவ்வளோ பெரிய பட்டியல் சொல்றாங்கல்ல. அதாவது ரூ. 10,00,000 பணியில இறக்கும்போது இதுவானா, அப்புறம் குழந்தைங்களுக்கு பள்ளி, வீடு. இப்ப இதையெல்லாம் வந்து இவங்க இயல்பா 13 நாள் போராட்டம். அந்த 13வது நாள் நடந்த மிக துயரமான ஒரு கசப்பான உண்மைகள். இப்ப இதுக்கு மத்தியில இவங்க வந்து ஒரு 2வது நாளே வந்து நேர்மையா உட்கார்ந்து பேசியிருக்கணும். நான் பேசுறேன்றது ஒரு பாவனையா தான் இருந்தது. அதுல மறுக்கவே முடியாது. அது வந்து அது முதல்வருக்கு தெரியுமா? நமக்கு என்ன இது அதிகாரிகள் மட்டத்தில ஒரு அந்த மக்களாண்ட வா பேசலாம் உங்களுக்கு இந்த மாரி அப்போ இந்த அறிவிச்சார் இல்லையா? முதல்வர் அறிவிக்கிறார்ல. அந்த திட்டத்த முன்னாடி அத சொல்லி பாரு உங்களுக்கு வீடு இருக்குது. நீ ரூ. 23,000 சம்பளம் வாங்குற ரோட்ல இருப்ப, சின்ன இதுல இருப்ப. உனக்கு ஒரு சொந்தமா வீடு இருக்குது. அப்ப நீ அதுக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்குனன்னா, உன் காசுலயே நீ எடுத்து ஒதுக்க முடியாது. அத நாங்க பண்றோம். இப்படி ஒரு உரையாடல் நிகழ்த்தியிருக்கலாம்ல. உரையாடல் நிகழ்த்தியிருக்கலாம். அந்த மாரி பேசியிருக்கலாம். அந்த மாரிலாம் பேசுனதா எனக்கு தெரியவே இல்ல. வரும்போதே "நீ ஏன் வந்த? நீ ஏன் உன்ன யார் கூப்பிட்டது?" இப்படிலாம் ஒரு ஒரு மரியாதை குறைவா, ஒரு ஆணவத்தன்மையோட, ஒரு அதிகார திமிரோட நடந்துகிட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. இது என்ன ஆவும்னா, ஒரு பெருங்கூட்டத்துக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டாகும்.